உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது நல்ல குழந்தையா இருக்கணும் தெரியுமா நீ அப்படின்னு சொல்லி வளர்ப்போம். இந்த நல்ல குழந்தை அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பட்டியல் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா, அந்த குழந்தை சொல்றதெல்லாம் கேட்கணும், உண்மையை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு தன் கையில் 2 சாக்லேட் இருந்தால் ஒரு சாக்லேட்டை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கணும், மற்ற குழந்தைகளோடு தோழமையாக விளையாட வேண்டும். இப்படியான சில பல விஷயங்களை சொல்லி தந்து வளர்ப்போம் இல்லையா? இதுதான் ஒரு நல்ல குழந்தைக்கான அடையாளம் அப்படின்னு. ஆனால் ஔவையார் என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய ஆத்திசூடியில் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படிப்பா குழந்தைகிட்ட போய் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னால் அதுக்கு என்னன்னு தெரியும்? மழலையே மாறாத குழந்தைகளுக்கு ஆத்திசூடி சொல்கிறாங்க ஔவையார், சரி. ஆனால் அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பொருத்தமாகும்? அப்போ ஔவையாருக்கு தெரியலையா அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வருது இல்லை? அப்படி இல்லை, ஔவையாருக்கு தெரியாத விஷயமே இல்லை என்பதுதான் உண்மை. ஔவையார் சொல்லுகின்ற அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறத குழந்தைகளை எப்படி புரிய வச்சுக்கணும், நம்மை போன்ற பெரியவர்களுக்கு அதை எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய வள்ளுவரும் சொல்கிறார் அறத்துப்பால் என்பதாக. யோசிச்சு பாருங்க. அப்போ வள்ளுவரும் அறத்துப்பால் என்கிறார், ஔவையாரும் அறம் செய்ய விரும்பு என்கிறார். இந்த அறம் என்கின்ற வார்த்தை இல்லறம் துறவறம் அப்படிங்கிற 2 வார்த்தையிலையும் இருக்கு. இல்லறம்ங்கிறது நம்மை போன்ற சாதாரணர்கள் லௌகீக வாழ்க்கையில் சிக்கி திணறி திறந்தனம் அதுக்காக ஓடி வாழ்க்கையில் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுவதுங்கிறதா இல்லறம். துறவரம்ங்கிறது இந்த ஓட்டமே எனக்கு வேண்டாம்பா, நான் உண்டு, என்னோட ஏகாந்தம் உண்டு, எனக்கு குழந்தைகள் வேண்டாம், குட்டிகள் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், வீடு வாங்கணுங்கிற கவலை வேண்டாம், கார் வாங்கணுங்கிற கவலை வேண்டாம், பேங்க் பேலன்ஸ் வேணுங்கிற கவலை வேண்டாம், எப்படி குழந்தைக்கு அட்மிஷன் போட போகிறேங்கிற கவலை வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் ஏகாந்தமாக இருப்பேன்னு சொல்கிறது துறவரம். அப்போ இந்த அறம்ங்கிறது 2 வார்த்தையிலும் இருக்குன்னா எதை சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதற்கு திருவள்ளுவரே திரும்பவும் பதில் சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்காது என்றது அறம் அப்படிங்கிறார். அதைத்தான் நம்ம குழந்தைக்கும் சொல்லி தருவோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இது 4ஐயும் இல்லாமல் ஒரு குழந்தையை வளர்த்தால் அதுதான் அறம் என்று திருவள்ளுவர் நமக்கு பாதையை காட்டுகிறார். எதுக்கு இந்த வியாக்கியானம், எதுக்கு இந்த விளக்கம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு வள்ளல் பிரானோட ஒரு பாடல் இந்த மாதிரி ஒரு பட்டியலை கொடுக்குறார். அதான் இறை என்று அவர் நம்புகின்ற அந்த சக்தியிடம், அந்த ஒளியிடம், அந்த உயர் ஞானத்திடம் நாம கோயிலுக்கு போனால் ஒரு பட்டியல் கொடுப்போம்ல, கடவுளே நீ எனக்கு இதையெல்லாம் பண்ணணும்னு. அது மாதிரி வள்ளல் பிரானும் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அப்போ அவரும் நம்மளை போல ஒரு இயல்பான மனிதர் தானா, ஒரு சாதாரண தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த பாடலை பாருங்க, அவர் என்னவெல்லாம் கேட்கிறாருங்கிற வித்தியாசம் நமக்கு புரிய வரும். ஆண்டவன் நீ ஆகில் உனக்கு அடியனும் நான் ஆகில் அருளுடையாய் இன்றிரவில் அருள் இறையாய் வந்து நீண்டவனே முதலியரும் தீண்ட அரிதாம் பொருளின் நிலை காட்டி அடிமுடியின் நெறி முழுதும் காட்டி வீண்டவனே காலையில் நீ விழித்தவுடன் எழுந்து விதி முடித்து புரிதி இது விளங்கும் என புகழ்வாய். கொஞ்சம் நீளமான பாடல், 2801வது பாடலாக 2ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அப்படின்னா வள்ளல் பிரான் இறையிடம் வேண்டுகின்ற அந்த தன்மையிலிருந்து இன்னமும் மாறுபடவில்லை என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல். ஆனால் வேண்டுகின்ற தன்மை, வேண்டுகின்ற பொருள் எது அப்படிங்கிறது மிக முக்கியம். அதில் அவர் சொல்றாரு, ஆண்டவன் நீ ஆகில், நீ உண்மையிலே கடவுள் தானா, அப்படி கடவுளா நீ இருந்தேன்னா அப்படின்னு சொல்றாருன்னா தூக்கி வாரி போடலை நமக்கு. நீ ஆண்டவன் தானா, அப்படி நீ ஆண்டவன் தான் அப்படின்னா இதை செய் அப்படின்னு கட்டளை இடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. இதை அந்த ஆண்டவன் அல்லது இறை அல்லது அந்த உயர் ஞானம் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு செய்து கொடுத்தது அப்படிங்கிறதா மிக முக்கியம். திரும்ப பாருங்க பாடல. ஆண்டவன் நீ ஆகில் உனக்கு அடியனும் நான் ஆகில் அருளுடையாய் இன்றிரவில் அருள் இறையாய் வந்து. ஆண்டவன் நீ ஆகில் உனக்கு அடியனும் நான் ஆகில், நீ உண்மையிலேயே ஆண்டவன் தானா இதை கேளு, நான் உனக்கு அடியவன் தானா, நானும் இதை உனக்கு கேட்குறேன். இன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீ இரவு என் வீட்டுக்கு வா, வந்து நான் சொல்கிறதையெல்லாம் பண்ணு,
அப்பதான் உன்னை ஆண்டவன்னு நான் ஏத்துப்பேன் அப்படிங்கிறாருங்க. அதாவது அந்த ஆண்டவனிடம், அந்த இறையிடம், அந்த ஒளியிடம், அந்த உயர் ஞானத்திடம் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை இது காட்டுகிறது. நீ இருக்க, அந்த ஒளியாக நீ இருக்கிறாய், ஞானமாக நீ இருக்கிறாய், எனவே உன்னிடம் நான் வேண்டுகிறேன் அப்படின்னா அதுக்காக கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து ஜபதபம் பண்ணல. அந்த தெளிவை தனக்குள் இறக்கிக் கொள்வதற்காக, தனக்குள் நிரப்பிக் கொள்வதற்காக அவர் முயற்சி செய்தார். அதனால் அவர் நடமாடும் ஒளியாக மாறினார்ங்கிறத நம்ம உணர வேண்டியது. என்னெல்லாம் பட்டியல் கேட்கிறாருங்கிறத பாருங்க, அது இன்னும் கூடுதல் சுவையா இருக்கு. அருளுடையாய் இன்றிரவில் அருள் இறையாய் வந்து நீண்டவனே முதலியரும் தீண்ட அரிதாம் பொருளின் நிலை காட்டி. அதாவது எல்லாவற்றையும் துறந்து காட்டுக்கு போய் காலம் காலமாக தியானம் செய்து இறை நாமத்தை உச்சரித்து மந்திரம் சொல்லி இறையை தேடுகின்ற அந்த அடியவர்கள் தேடி தேடி களைத்து போகின்ற அந்த அடிமுடியை நான் கண்டு உணர்வதை போல் நீ காட்டணும் அப்படிங்கிறார். அப்போ விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கணும், என் கண்ணு முன்னாடி விஸ்வரூப தரிசனம் தரணும்னு கேட்குறாரா? இல்லை, அது நம்மை போன்ற சாதாரணர்கள் கேட்பது, குருஷேத்திரத்தில் நடப்பது. ஆனால் வள்ளல் பிரான் தன்னுடைய மனசு எங்கே இருக்குன்னே தெரியலை, அந்த உள்ளம்னு எடுத்துக்கிட்டா கூட, இதயம்னு எடுத்துக்கிட்டா கூட அது ஒவ்வொருவர் உள்ளங்கை அளவு தான் இருக்குது. அந்த உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய மனசுக்குள், இதயத்துக்குள் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக அன்பை நிரப்பிக் கொள்கிறார். அந்த அன்பை எனக்குள் நிரப்பு அப்படிங்கிறதான் வள்ளல் பிரான் வேண்டுகின்ற வேண்டுதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் துறவரம் என்று சொல்பவர்கள், குருமார்கள், சமயத்தை பேசுபவர்கள், மதத்தை பேசுபவர்கள், மந்திரம் சொல்பவர்கள், சிலை வழிபாடு செய்பவர்கள், சொல்பவர்கள், இந்த பரிகாரம் என்று சொல்பவர்கள், இந்த திசையில் சென்று அந்த கோயிலில் வணங்கு என்று சொல்பவர்கள் எல்லாரும் தேடி 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 போயிட்டு இருக்காங்க. அதை எனக்கு நீ முழுமையாக காட்ட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அடுத்த ஒரு கட்டளை என்னன்னு பாருங்க. அடிமுடியின் நெறி முழுதும் காட்டி வீண்டவனே காலையில் நீ விழித்தவுடன் எழுந்து. இது இன்னும் கூடுதல் சுவாரஸ்யமா இருக்குல்ல. வீண்டவனே காலையில் நீ விழித்தவுடன் எழுந்து அப்படிங்கிற, அதாவது அந்த ஒளி, அந்த ஞானம் இவர் தூங்கி முழிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமோ. இது எப்படி இருக்கு பாருங்க. இது எந்த விதத்துல நியாயம்ங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. நான் தூங்கி அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது, அரித்துயிலில் இருக்கும்போது நீ எனக்கு மனசுக்குள் இந்த ஞானத்தை நிரப்பு, எனக்குள் இந்த ஒளியை நிரப்பு, உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டு, என்னை முழுமையாக அன்பின் அவதாரமாக மாற்று, நான் முழிக்கிற வரைக்கும் நீ காத்துட்ரு அப்படின்னு வேற சொல்றார். நான் முழிக்கிற வரைக்கும் நீ காத்துட்ருக்கணும், காத்திருந்து நீ ஒன்று செய்யணும் அப்படின்னு கூடுதலாக இன்னொரு கட்டளையை இடுகிறார். இது வரைக்கும் 2 கட்டளை ஆயாச்சு. ஒன்று, ராத்திரியில் நீ எங்கள் வீட்டுக்கு வா, எனக்கு பக்கத்தில் வந்து உட்காருங்கிறது ஒன்று. 2வது, உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி எனக்குள் முழுமையாக நிரம்பு, என்னை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து கொள் அப்படிங்கிறது அடுத்தது. இப்போ ராத்திரி முழுக்க நான் தூங்குவேன், காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சிடுச்சுப்பா, விஸ்வரூப தரிசன காட்சியை நான் கொடுத்தாச்சு, அதனால் நீ தூங்கு, நான் கிளம்புறேன்னு போயிடாத, நான் முழிக்கிற வரைக்கும் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு 3வது கட்டளையை சொல்லி எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. வீண்டவனே காலையில் நீ விழித்தவுடன் எழுந்து விதி முடித்து புரிதி இது விளங்கும் என புகழ்வாய். என்ன அழகான வார்த்தை தெரியுமா? ஏன்னா இதுதான் உனக்கான விதி, இதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீ நேற்று இரவு வரைக்கும் இருந்த அந்த சிதம்பரம் ராமலிங்கம் இல்லை, இப்போது இந்த விடியலில், இந்த புதிய விடியலில் இதுதான் உனக்கான புதிய விதி. இந்த விதி என்னவாக இருக்கிறது என்றால் அன்பின் அடையாளமாக, பேரன்பின் அடையாளமாக, கருணையின் அடையாளமாக, பெருங்கருணையின் அடையாளமாக, அறத்தின் அடையாளமாக, பேரறத்தின் அடையாளமாக, வள்ளலாக, வள்ளல் பிரானாக நீ மாறி நிற்கிறாய் என்பதை எனக்கு புரிய வை என்று சொல்கிறார். கொஞ்சம் வள்ளல் பிரானுடைய அந்த சிந்தனை பயணத்தில், ஆன்மீக பயணத்தில் மிக அதிக அடுக்குகளை, அதிர்வுகளை தருகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதன் மூலமாக நம்முடைய அடுத்த உயர்வுகளை நோக்கி நம்மை நகர்த்தி செல்வதற்கு இந்த பாடல் நிச்சயமாக பயன்படும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.